வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் சிரியல்வாதி கமல்ஹாசன் கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று தக்லை ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு விளக்கம் அளித்துள்ளார். அவரது கருத்து கர்நாடகா முழுவதும் கடும் எதிர்ப்பை தூண்டியது. மேலும் அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் தனது புதிய படத்தை மாநிலத்தில் வெளியிட கேபிசிசி மறுத்துவிட்டது. தனது கடிதத்தில் தனது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சூழலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன என்றும் கன்னட மொழியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் ஹாசன் கூறினார். மறைந்த டாக்டர் ராஜ்குமாரின் குடும்பத்தினர், குறிப்பாக சிவராஜ்குமார் மீது உண்மையான பாசத்துடன் தனது கருத்து கூறப்பட்டது என்றும் எந்த மொழியியல் பதட்டங்களையும் தூண்டும் நோக்கம் கொண்டது அல்ல என்றும் ஹாசன் விளக்கினார். தான் தெரிவிக்க விரும்பியது ஒற்றுமையின் செய்தி என்று அவர் தெளிவுபடுத்தினார். நாம் அனைவரும் ஒன்று, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார். சர்ச்சை குறித்து நடிகர் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். மேலும் அவரது நோக்கங்கள் சரியான உணர்வில் பார்க்கப்படும் என்று நம்பினார். கர்நாடக உயர்நீதிமன்றம் தனது கருத்துக்களை விமர்சித்த போதிலும் ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை. தனது அறிக்கைகள் மூலம் ஒருபோதும் அமைதியின்மையையோ அல்லது விரோதத்தையோ உருவாக்க முயற்சிக்கவில்லை என்றும், சினிமா மக்களை இணைக்கும் ஒரு ஊடகமாக இருக்க வேண்டும், அவர்களை பிரிக்கும் ஒரு ஊடகமாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். கர்நாடகா அதன் மக்கள் மற்றும் அவர்களின் கலாச்சார மற்றும் மொழியியல் அடையாளம் மீதான தனது நீடித்த அன்பையும் மரியாதையையும் அவர் வலியுறுத்தினார். கன்னடம் உட்பட அனைத்து இந்திய மொழிகளின் மீதான தனது நீண்டகால அபிமானத்தையும் ஹாசன் பேசினார். அனைத்து மொழிகளின் சமமான கண்ணியத்தின் மீதான தனது நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் மொழியியல் ஆதிக்கம் என்ற கருத்தை நிராகரித்தார். இது இந்தியாவின் ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது என்று அவர் கூறினார். கன்னடத்தின் வளமான இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துரைத்த அவர் தனது வாழ்க்கை முழுவதும் கன்னட மொழி பேசும் பார்வையாளர்களிடமிருந்து பெற்ற ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். சினிமா என்பதுதான் உண்மையிலேயே பேசும் மொழி, அன்பையும் தொடர்பையும் வெளிப்படுத்தும் மொழி என்று நடிகர் வலியுறுத்தினார். ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் ஆற்றிய உரை மொழியியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட மக்களிடையே பகிரப்பட்ட பிணைப்பை பிரதிபலிக்கும் நோக்கம் கொண்டது என்று அவர் கூறினார். இந்த உணர்வுதான் சிவராஜ்குமாரை நிகழ்வில் கலந்து கொள்ள வழிவகுத்தது என்றும், தனது கருத்துகளின் விளைவுகளால் சிவண்ணா அசௌகரியத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததற்கு வருத்தம் தெரிவித்தார் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா உட்பட பொதுமக்களின் சீற்றம் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் இருந்தபோதிலும் ஹாசன் தனது நிலைப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டார். மேலும் தனது அறிக்கையை திரும்பப் பெறவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ மறுத்துவிட்டார். இந்த தவறான புரிதல் விரைவில் தீர்க்கப்படும் என்றும், மொழியியல் சமூகங்களுக்கிடையில் பகிர்ந்து கொள்ளப்படும் பரஸ்பர அன்பு மற்றும் மரியாதையை நினைவூட்டுவதாகவும் நம்பிக்கை தெரிவித்து தனது விளக்கத்தை முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.